மெய்ப்பராயிருந்து நம்மை அனுதினமும் வழி நடத்தும் ஆண்டவர் இயேசுவின் திருப்பெயரில் அன்பின் வாழ்த்துக்கள். ஜெபிப்போம். எங்களை அனுதினமும் காத்து வழி நடத்தி வருகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே, விண்ணுலகில் வெண்ணுடை தரித்தோராக உமது சிங்காசனத்தின் முன்பு நிற்கின்ற பாக்கியத்தை பெறுகின்றவர்கள் பெறுகின்ற ஆசிகளை எங்களுக்கு கற்றுத்தருகின்றேன். இந்த நாளிலும் வெண்ணுடை தரித்தோராக உமது சிங்காசனத்தின் முன்பாக நிற்போர் பெறுகின்ற ஆசிகளை நாங்கள் தியானிக்கின்ற பொழுது நாங்களும் அந்த பாக்கியத்தை அடையத்தக்கதாக எங்களை ஆயத்தப்படுத்த எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமீன். வெண்ணுடை தரித்தோராக விண்ணுலகில் இருப்போர் யார் என யோவானுக்கு பதிலளிக்கும் மூப்பர், அவர்களுக்கு ஆட்டுக்குட்டியானவரே மெய்ப்பராக இருந்து அவர்களை வழி நடத்துவார் என வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் விளக்குகின்றார். ஆட்டுக்குட்டி மெய்ப்பு பணி செய்கையில் வெண்ணுடை தரித்தோர் பெறும் பாக்கியங்களை வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நான் வாசிக்கின்றேன். சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இந்த வசனத்தில் 3 ஆசீர்வாதங்கள் உள்ளன. அவற்றை இன்று திருமறையின் வெளிச்சத்தில் நாம் ஆய்வு செய்ய போகின்றோம். முதலாவதாக, ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்ப்பார். விண்ணகத்திலும் ஆண்டவர் தமது அடியவர்களை மேய்ப்பு பணி செய்வதாக இந்த வாக்கியம் வாக்குறுதி வழங்குகின்றது. பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் ஆண்டவர் தமது மக்களை எவ்வாறு மேய்க்கிறார் என்று விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கின்றது. கர்த்தர் என் மேய்ப்பர் என 23ஆம் சங்கீதம் தொடங்குகின்றது. ஓ இஸ்ரவேலின் மேய்ப்பரே என்று 80ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் தொடங்குகின்றது. கடவுள் ஒரு மேய்ப்பனைப் போல தமது மந்தையை மேய்ப்பதையும் ஆட்டுக்குட்டிகளை தன் கைகளில் பிடித்து தன் மார்பில் சுமந்து செல்வதையும் ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் கூறுகின்றது. எசேக்கியேல் 34:23ஆம் வசனத்திலும் 37ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலும் தன்னுடைய மக்களை மேய்ப்பவர் என்பதையே மேசிய அரசருக்கு கொடுக்கும் மிகப்பெரிய பட்டமாக எசேக்கியேல் இறைவாக்கினர் குறிப்பிடுகின்றார். புதிய ஏற்பாட்டில் யோவான் 10ஆம் அதிகாரம் 11, 14 ஆகிய இடங்களில் நானே நல்ல மேய்ப்பன் என்று இயேசு தம்மை குறிப்பிடுகின்றார். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் பேதுரு இயேசுவை நமது ஆன்மாக்களின் மேய்ப்பன் என்றும் பேராயர் அல்லது பிஷப் என்றும் அழைக்கின்றார். ஆடுகளின் பெரிய மேய்ப்பர் என்று எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் எபிரேய ஆக்கியோன் இயேசுவை அழைக்கிறார். எல்லா வயதினருக்கும் மேய்ப்பன் என்னும் உருவகம் நன்கு பொருள் தரக்கூடிய பொருந்தக்கூடிய உருவகம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். வேறு எந்த நகரங்களையும் விட பாலஸ்தீனாவில் இந்த உருவகம் மிகவும் பொருள் தரக்கூடியது என்று பார்க்லே என்கின்ற திருமறை விளக்க உரையாளர் குறிப்பிடுகின்றார். யூதேயா ஒரு குறுகிய பீடபூமி போல இருபுறமும் ஆபத்தான பகுதிகளை கொண்டிருக்கிறது என்பதை புவியியல் நிலைமையை கவனிக்கிற பொழுது நாம் அறிந்து கொள்வோம். இதனுடைய ஒரு புறம் சவக்கடலுக்கு செல்லும் பகுதி. அது கடுமையான பாறைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கொண்டிருக்கிறது. மறுபகுதி ஷபேலா நாட்டின் காடுகளுக்குள் செல்லும் பகுதி. இங்கே வேலிகளும் சுவர்களும் இல்லை. ஆடு மேய்ப்பவர் எப்போதும் ஆடுகளை கண்காணித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பகுதிகளில் ஆடு மேய்ப்பவரை பற்றி விவரிக்கும் ஆடம் ஸ்மித் என்னும் அறிஞர் பின்வருமாறு விளக்குகின்றார். கிழக்கில்
மேய்ப்பன் இல்லாத மந்தையை நான் ஒருபோதும் பார்க்கவில்லை. வேலி இல்லாத பாதையில் ஆடுகள் சிதறி சென்றே மேய்ந்து கொண்டிருந்தன. காட்டு மிருகங்கள் அடிக்கடி வந்து ஆடுகளை அச்சுறுத்தின. இந்த ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பன் தூக்கமின்றி வானிலையால் தாக்கப்பட்டு ஆயுதம் ஏந்தி சிதறி மேய்ந்து கொண்டிருக்கும் ஆடுகளை மிகுந்த கவனத்தோடு கவனித்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் என ஆதம் ஸ்மித் குறிப்பிடுகின்றார். இத்தகைய கடினமான பணியை மேய்ப்பன் செய்வதால் இஸ்ரவேலர் மேய்ப்பனாக தங்கள் அரசனையும் தங்களை காப்போரையும் பல இடங்களில் குறிப்பிட்டனர் என்பதை திருமறையிலிருந்தும் நாம் அறிந்து கொள்கின்றோம். கிறிஸ்துவும் தியாகத்தின் அடையாளமான மேய்ப்பனின் பெயரை தமக்கு குறிப்பிட்டார் என்றால் மேய்ப்பன் அல்லது மேய்ப்பு பணி என்பது அவ்வளவு சிறப்பான தியாகமான பணி என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இன்று அமைதி இழந்த மனிதர்கள் பலர் அமைதிக்காக சிற்றின்ப வாழ்வையும் போதை பொருட்களையும் நாடி செல்வதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்து நம்மை மேய்க்கிறார். காட் இஸ் மை ஷெப்பர்ட். கர்த்தர் நம் மேய்ப்பனாக இருக்கையில் நாம் மிகப்பெரிய பாதுகாவலை பராமரிப்பை பெறுகிறோம். இந்த நற்செய்தியை உணர்ந்து அவருடைய பாதுகாப்புக்குள் வாழ ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வரும் 2வது ஆசீர்வாதம் உயிருள்ள நீரூற்றுகள் அண்டைக்கு வழி நடத்துவார். ஆன்மீக அடையாளமாக உயிருள்ள நீரூற்றுகள் இங்கே குறிக்கப்பட்டிருக்கின்றன. அவர் என்னை அமைதியான தண்ணீருக்கு அருகில் அழைத்து செல்கின்றார் என 23ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம் கூறுகின்றது. ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது என 36ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம் குறிப்பிடுகிறது. பாலஸ்தீனாவில் கிணறுகள் குறைவாகவே இருந்தன. தண்ணீரின்றி மந்தை அழியும் நிலையும் இருந்தது. உயிருள்ள நீர் என்பது கோடையின் வெப்பத்தில் வறண்டு போகாமல் ஓடும் நீரை குறிக்கிறது. யூதாவின் பாலைவனங்கள் இலையுதிர் மற்றும் வசந்தகால மழைகளுக்கு இடையில் வறண்டதாக மாறுகின்ற பொழுதும் தெய்வீக மேய்ப்பனாக ஓடும் நீருக்கு அல்லது உயிருள்ள நீருக்கு மந்தையை அழைத்து செல்கின்றார் என்பதே இந்த ஆசீர்வாதத்தின் பொருள். உயிருள்ள தண்ணீர் இரட்சிப்பின் சின்னமாக திருமறையில் ஆங்காங்கே குறிக்கப்படுகின்றது. இந்த பொருளிலேயே ஏசாயா 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இரட்சிப்பின் கிணறுகள் என்றும், ஏசாயா 35ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாலைவனத்தில் ஓடைகள் என்றும், எரேமியா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உயிருள்ள நீரூற்று என்றும் குறிக்கப்பட்டிருக்கின்றது. இயேசுவின் போதனையில் உயிருள்ள நீரூற்றுகள் நித்திய ஜீவனை குறிக்கின்றன. யோவான் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நான் குடிக்கும் தண்ணீரை குடிப்பவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகின்றார். யோவான் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் ஆட்டுக்குட்டியாகிய மேய்ப்பன் என்றென்றும் மகிழ்வு தரும் வாழ்வுக்குள் நம்மை அழைத்து செல்வார் என யோவான் தமது காட்சி மூலம் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். இந்த மேய்ப்பனின் மகிழ்ச்சி நிறைந்த மேய்ப்பில் இவ்வுலகிலேயே யாரெல்லாம் வாழ்கின்றனரோ அவர்கள் மறுமையிலும் அந்த மேய்ப்பு பணியில் பங்கேற்கின்றனர். அந்த ஜீவ ஊற்று பெறுகின்ற அனுபவத்தை அடைகின்றனர். வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வரும் 3வது ஆசீர்வாதம் ஒவ்வொரு கண்ணீரையும் துடைப்பார் என்பது. வைப்பிங் அவே எவ்ரி டியர்.
7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை நான் வாசிக்கின்றேன். தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றார். இது ஏசாயா 52ஆம் அதிகாரத்தில் இறுதி நாட்களை குறித்து ஏசாயா இறைவாக்கினர் வழங்கிய வாக்குறுதி ஆகும். இதே வாக்குறுதி வெளிப்படுத்தல் நூலின் இறுதியிலும் தரப்படுகின்றது. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகின்றது: அவர்களுடைய கண்ணீர் யாவையும் கடவுள் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, வருத்தமும் இல்லை, முந்தினவைகள் ஒளிந்து போயின என்று சொல்லப்பட்டுள்ளது. நாம் நமது வாழ்வில் பல இழப்புகளை சந்திக்கிறோம். பெற்றோரின் இழப்பு, கணவன் அல்லது மனைவியின் இழப்பு, சகோதரன் அல்லது சகோதரியின் இழப்பு. இவைகள் அதிக வலியை அல்லது வேதனையை நமக்கு தருகின்றன. காலப்போக்கில் இவைகள் குறைவதாக இருந்தாலும் முற்றிலும் இவைகள் நம்மை விட்டு மறைவதில்லை. ஆனால் ஆண்டவர் சிங்காசனத்தில் இருக்கின்ற பொழுது, நமது இதய சிங்காசனத்தில் இருக்கின்ற பொழுது, நம் கண்களிலிருந்து வழியும் ஒவ்வொரு கண்ணீரையும் அவர் துடைக்கின்றார். கடந்த காலத்தில் நாம் அனுபவித்த எந்த இழப்பையும் ஆண்டவரில் நாம் வைத்திருக்கும் நம்பிக்கை மூழ்கடித்து நம்மை குணப்படுத்துகின்றது. கடவுளுடைய பராமரிப்பு நம்முடைய இருதயத்தையும் ஆறுதல் படுத்துகின்றது. கடவுளின் பலம் இல்லாமல் வாழ்க்கையில் நாம் ஒருபோதும் நகர முடியாத நேரங்கள் பல வருகின்றன. எனவே என்றென்றும் நம்மை மேய்க்கும், நமது இதயத்தில் இருந்து நம்மை ஆறுதல் படுத்தும், தைரியப்படுத்தும் ஆண்டவர் இயேசுவை மெய்ப்பராக கொண்டு வாழ நாம் அழைக்கப்படுகின்றோம். ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் எங்கள் மெய்ப்பராக இருக்கின்றீர். உமது மெய்ப்புக்குள் நாங்கள் வருகின்ற பொழுது உயிருள்ள நீரூற்றுகள் அண்டைக்கு எங்களை வழி நடத்துகின்றீர். எங்களது கண்ணீரையெல்லாம் துடைக்கின்றீர். இந்த நல்ல மகிழ்ச்சியான அனுபவத்தை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களை நீர் வழி நடத்த வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி. ஆமேன்.